வணக்கம் அன்புள்ளங்களே. பேசுவது உங்கள் பிள்ளையார்பட்டி ஜோதிடர், ஆன்மீக சொற்பொழிவாளர், அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், பத்திரிகை நிருபர் டாக்டர் கருப்பையா, BSMS சித்தா அண்ட் டிப்ளமோ ஆஸ்ட்ராலஜி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர் கருப்பையா டிவி அன்பர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி குரு பயிற்சி பலன்கள் 2026 குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அதாவது 2026 குரு பயிற்சி மிதுனம், கன்னி, விருச்சிகம் மற்றும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி யோகமாக அமையும். மிதுனம், கன்னி, விருச்சிகம் மற்றும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி யோகமாக அமையும். பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம் போன்ற ராசிகள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகளாக உள்ளது. வாங்க அடுத்தடுத்து நம்ம அதை பார்க்கலாம். ஓகேங்களா? அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபம், கடகம், துலாம், மகரம். குரு பகவான் பராப வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை நாளிகை 12:49 பகல் 11 மணிக்கு புனர் பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியிலிருந்து புனர் பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் குரு பகவான் கடக ராசியில் பிரவேசிக்கிறார். ஓகேங்களா? 12 ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். ஓகேங்களா? முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். 12 ராசிகளை வரிசையாக சொல்கிறேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் போன்ற 12 ராசிகளுக்கு சுருக்கமாக 2 வரிகளில் பலன் பார்க்கலாம். மேஷம் 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகபோகங்கள் கூடும், புதிய வாகனம், வீடு வாங்கும் யோகம் உண்டு. ரிஷபம் 3ஆம் இடத்தில் முன்னேற்றம் ஸ்தானம், தைரியம் கூடும், இளைய சகோதரர்களால் நன்மை உண்டாகும். மிதுனம் 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கும். கடகம் 1ஆம் இடம் பார்த்தீங்கன்னா ஜென்மகுரு, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, கௌரவம் மற்றும் அந்தஸ்து உயரும். சிம்மம் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானம், சுப செலவுகள் அதிகரிக்கும், ஆன்மீக பயணங்கள் கைகூடும். கன்னி 11ஆம் இடம் லாபஸ்தானம், எடுத்த காரியத்தில் வெற்றி, மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். துலாம் 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் மாற்றம் அல்லது பதவி உயர்வு, பணிச்சுமை கூடும். விருச்சிகம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டம் தேடி வரும், தந்தை வழியில் சொத்துக்கள் கிடைக்கும். தனுசு 8ஆம் இடம் அட்டமஸ்தானம், மறைமுக லாபம் உண்டாகும், ஆராய்ச்சியில் வெற்றி கிடைக்கும். மகரம் 7ஆம் இட களத்திரஸ்தானம், திருமண யோகம் கூடும், நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். கும்பம் 6ஆம் இடம் சத்ரு பகை ஸ்தானம், கடன் தொல்லை நீங்கும், எதிரிகளை வெல்லும் வலிமை கிடைக்கும். மீனம் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர பாக்கியம், பூர்வீக சொத்துக்களில் லாபம் கிடைக்கும். இதுபோல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள் வேண்டுமென்றால் நம்மளுடைய யூடியூப் சேனலான ஜோதிடர் கருப்பையா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க. மேலும் அடியவனிடம் நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும், அல்லது சித்தமரு தொடர்பாக ஆலோசனை பெற வேண்டும் என்று விரும்பினாலும், அல்லது ஆன்மீக சொற்பொழிவு தொடர்பாக ஆன்மீக சொற்பொழிவுக்கு அடியவனை அழைக்க வேண்டும் என்று விரும்பினாலும், அடியவனுடைய வாட்ஸ்அப், மொபைல் எல்லா நம்பர் ஒரே நம்பர் தான், கால் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 97 91 29 54 33 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. 95 97